அனில்ஸ்லாம் ஓரம் போடும். ஆமா என்ட்ரி. பிளாஸ்ட் ப்ரோ வேற மாதிரி இருக்கு. அருமையா பண்றாங்க. தலைய செதுக்கி வச்சு காத்துறாங்க படத்துல. கடவுள் தரிசனம் கடவுளே அஜித். ஐடியா மாமே தல செம்ம சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல 10 நிமிஷம் தியேட்டர் உள்ள டான்லி சாந்திக்கலாம் வர இடத்துல படம் பயங்கரம். ஆதிக்கு எப்பாடே கால்ல கூட உள்ள போடுது. நாங்க வந்து படத்துக்கு வந்து ரொம்ப நாளா சந்தோஷமா வெளில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அஜித் ஃபேனா படம் முடிச்சு நாங்க வெளியே வந்து சந்தோஷமா கத்திரி இதெல்லாம் வரத்துல ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் மங்காத்தா விசுவாசத்துக்கு அப்புறம் அப்படியே கத்திரி ஒரு மாதிரி எடுத்துவா வர்றாங்க. படம் பயங்கரத்துல குறைசுகளமா இல்லாத ஒரு பக்கா ஃபேன் படம். என்ன சொல்றதுன்னா பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. ஆதிக்கு ரெஃபரன்ஸ் சொல்லினா படத்துல தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. சரியான படத்துல இது ஃபேன்ஸை பாத்தீங்களா எவ்வளவு 14 வருஷம் கழிச்சு வெளியே வந்து இந்த மாதிரி கொண்டாடி 2011 கொண்டாடினதுக்கு அப்புறம் எல்லாரோட முக்கியம் பாருங்க. அவ்வளோ சந்தோஷம். அஜித் 14 வருஷம் கழிச்சு இப்படி பாருங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்க ஆத்மிக்கு இவ்வளோ இப்படிதான் பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயாவை இன்னொரு தடவை பிடிச்ச ஐயாவுக்கு தலையில ஒரு பிளாக் அடிச்சு இன்னொரு படம் பண்ண போதும். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி. சூப்பரா இருக்கு. எல்லாமே ஓகே. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிராகா இருக்கும். ஆனா அஜித்தோட இது சூப்பரா இருந்தது. நிறைய படத்துல தல ரெஃபரன்ஸ் பாத்துருப்பீங்க. தல படத்துல தல ரெஃபரன்ஸ் பாத்துறீங்களா? உள்ள ஏமிறாங்க. வரும்போது எல்லாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்துருங்க. படத்துல வர ரெஃபரன்ஸ் எல்லாம் எனர்ஜி பத்தல. வேற லெவல். தீபாவளி தல இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி நியூ இயர் எல்லாமே எங்களுக்கு தான். நெகட்டிவ் ரிவ்யூக்கெல்லாம் ஆர்ஐபி மொத்த தலை செஞ்சிட்டாரு. அது என்ன ரொம்ப நாள் ஆசை தலைவன் இந்த மாதிரி பார்க்கணும்னு. ரொம்ப 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 சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ரெஃபரன்ஸ் எல்லாம் ஐயோ ஃபுல் ஃபேன் ரீட் தான். ஓகே என்ன விடாமச்சி மீம் எல்லாம் போட்டாங்க உள்ள. மங்காத்தாக்கு அப்புறம் இதான் பெஸ்ட் ஃபிலிம் அஜித்துக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா வெயிட் பண்றோம். கடைசியா விஸ்வாசம் கிடைச்சது. அதுக்கு அப்புறம் இப்ப கிடைக்குது. உண்மையிலே பவர் பேக்கட் ஃபிலிம். வேற லெவல்ல படம். பெஸ்ட் செகண்ட் ஆஃப் பெஸ்ட். த்ரிஷாக்கு அவ்வளவு ஸ்கோப் இல்ல. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் தல தான். மங்காத்தாக்கு அப்புறம் இதான் பெஸ்ட். வேற லெவல் எல்லாமே சிறப்பு. தியேட்டர்ல போய் பாருங்க. உள்ள தார கிழிச்சு வச்சிருக்காரு. தொண்டையே கட்டி போயிடுச்சு. சம்பவமா ஓஜி சம்பவம்லாம் இல்ல. இது வேற மாதிரி சம்பவம். இது ஓஜி சம்பவமே கிடையாது. இது தலையோட சம்பவம் வந்து சொல்றது வார்த்தையே இல்ல. தொண்டையே கட்டி போயிடுச்சு. சம்பவம் தார் மாதிரி கிழிச்சிட்டா போல எங்க தலை. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வாழ்க. படம் மாசம் தலை மாசம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கெட்டப்லாம் மாசா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம். அதை விட இது சூப்பரா இருக்கு ப்ரோ. அதுக்கு பாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. அதுக்கு ரவிச்சந்திரன் ப்ரோ மாஸ் ப்ரோ. வந்து பாருங்க ப்ரோ. கத்தினே இருப்பேன். சம்பவம் ப்ரோ. ஒரிஜினல் ஃபன் பை சம்பவம். நிஜமா எங்கேயுமே லாக் இல்ல. பயங்கரமா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. இது அதோட 100 மடங்கு அதிகமா இருக்கு ப்ரோ. இது நான் இப்ப செகண்ட் திரும்பி போறேன். சந்தோஷமா போறேன். ரெண்டாவது ஷோ போய் பார்க்க போறேன் ப்ரோ. செதுக்கி இருக்காரு. அதுக்கு செதுக்கி இருக்கா ஃபேன் பாய் சம்பவங்கிறது நிரூபிச்சா திரும்பியும் செம்மையா இருக்கு. போய் பாருங்க ஃபுல்லா ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த சினிமாக்காக அப்படிலாம் கிடையாது. ஃபேன்ஸுக்காக எடுத்த படம் இது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. என்டர்டெயின் ஆவாங்க. லாஸ்ட் சம்பவம் ஒண்ணு இருக்குது. அது பாருங்க. செதுக்கி வச்சிருக்கா படம். வேற ஒரு கெட்டப்ல வந்துருக்காரு தலை. கேமரா ரோல்ன்றாங்கள. அது வேற யாரும் இல்ல. எங்க தலை மட்டும் தான். வேற மாதிரி கடைசியா மங்காத்தால இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பாத்தீங்களா? உள்ள எப்படி இருக்குது படம் தெரிவிக்க விட்டானுங்க. கண்டிப்பா 100 நாள் ஓடும். மாஸ் பண்றோம். நான் ஏகே தான். அனில்ஸ்லாம் ஓரம் போடும். ஆமா என்ட்ரி. வேற லெவல் ப்ரோ. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நான் சஸ்பென்ஸா சொல்ல மாட்டேன். நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். எல்லாரும் வாங்க. இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா பழைய பாட்டு நிறைய இருக்கு. அதுதான் சொன்னேன். நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. படம் வேற மாதிரி. நான் தலை தரிசனம் அவ்வளவுதான். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் மாஸ் தான். ஃபேன் பாய் சம்பவம் இதான் ரியல். இது மேல வேற யாருமே வெறுத்தது இல்ல. ஃபேன் பாய் கெட்டப்லாம் நீங்க எவனாலையும் கம்பேரே பண்ண முடியாது. வேற மாதிரி தலை சால்ட் அண்ட் பெப்பர்ல நொறுக்கி விட்டுருக்காரு. அதான் சொன்னல கடைசியா மங்காத்தால பார்த்தது. சால்ட் அண்ட் பெப்பர்ல வெறி வேற மாதிரி. படத்துல வந்து கூஸ் பம்ப் வந்தா பரவாயில்ல. படமே கூஸ் பம்ப்ஸா இருக்கு.
இருக்குது. ஒன்னே ஒன்று தான் வரும்போது விக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. கதை முடியல, ரொம்ப படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. மஸ்ட் வாட்ச் ப்ரோ. அதாவது அதிக் ரவிச்சந்திரன் கரியர்ல பெஸ்ட் படம் ப்ரோ. இந்த மாதிரி தலையை வந்து யாராலுமே செலிப்ரேட் பண்ண முடியாது. சூப்பராக இருந்தது ப்ரோ. 100% ஃபேன் பாய் சம்பவம் உட்காரவே இல்லை. நின்றுகிட்டே இருந்தோம், கத்திட்டாங்க. பிளாஸ்ட் பிளாஸ்ட் வர மாதிரி ஐயோ கண்டு குளிர்ச்சியா இருக்கு. வர மாதிரி ப்ரோ 100% சம்பவம் ஒன்றதான் போயிடுச்சு. செமையா இருக்கு. பாட்டு லோடிங் செம பாசே மக்கா ஃபேன் பாய் சம்பவம் ஒரு சீனாவா வெடிச்சிருக்காப்ல. விடாம அப்படியே ஆப்போசிட் தான். அப்ப என்ன கிடைக்கல, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தரமான சம்பவம் வேற லெவல்ல செய்யலாம். வேற லெவல். கடவுள் தரிசனம். கடவுளே அஜித் வர்ற சம்பவம் வேற மாதிரி இருக்கு. எல்லா கெட்டவுமே இருக்கு, போய் பாருங்க. ஆமை ஓடு வளைக்கப்பட்டது. ரெஃபரன்ஸ்ல தாங்க படம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் வந்து பாருங்க. அற்புதமா இருக்கு. தெரிக்க விட்டுருக்கிறார் தலை. பஸ்காதா இருக்குது. 100 நாள் படம் வந்து வேற லெவலு. ஆனந்த கண்ணீரோட வந்திருக்க பாருங்க. கண்ணை தொடச்சுக்கிற ஃப்ரெஷ் ஆகுது பாருங்க. அவ்வளவு சந்தோஷம். 10 வருஷத்துக்கு ஒரு 10,000 தடவை இந்த படத்தை பார்க்கலாம். கடவுளே அஜித் வாங்க. அதான் சொல்றேன், ஒரு கெட்டப்ல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தண்ணி வருது கண்ணீர்ல இருந்து. அவ்வளவு ஹாப்பினஸ். ஆதிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய படம் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காப்ல. அல்டிமேட் பண்ணிருக்காப்ல. படம் ஃபேன் பாய் சம்பவம். உமால பாத்தீங்களா, இது எல்லாமே ரெட் டிராகன் ஆர்மி. இதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆகட்டும், எல்லாருக்கும் தெரியும் தலைனா என்னன்னு சொல்லிட்டு. செம்ம தலை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு தலை அந்த மாதிரி பாக்குறோம். ப்ரோ முன்னாடி இல்ல ப்ரோ, ஆக்சுவலி என்னன்னா அவரோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது. அதாவது அவரோட ஸ்டைல் ஆஃப் இதுக்கு முன்னாடி வந்து விஷுவல் வச்சு படம் எடுத்திருப்பாரு. ஸோ அதுல என்னென்ன டெம்ப்ளேட் இருக்கோ அது இந்த படத்துலயும் இருக்கு. அதை தவிர்த்து ஃபேன்ஸாக என்னென்ன செலிப்ரேட் பண்ண முடியுமோ அதுவும் இருக்கு. கண்டென்ட்டும் இருக்கு. அதாவது சும்மா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் கொண்டு வராங்கன்னா அவங்க ஒரு அந்த சீனுக்காக வர இல்லாம அந்த கதைக்கு பொருத்தி போற மாதிரி இருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸுமே படம் சூப்பரா இருக்கு. ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. பக்காவா இருக்கு ப்ரோ. பக்காவா பண்ணிருக்காரு. த்ரிஷா அதுதான் ப்ரோ. பேருக்குன்னு கேரக்டர்ஸ் வைக்காம அவங்களுக்கு அந்த கதையில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கதை வைஸுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. பக்காவா இருக்குது ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் நல்லா பேக்கப்பா பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லா கேரக்டரும் சூப்பரா இருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ஸ்டோரி வைஸ் ஓகே. அஜித் வந்துட்டு ஆரா சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கு. வைபா இருக்குது. தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? ட்ரீட் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். செம்மையா இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பாருங்க, படம் பாருங்க, சூப்பரா இருக்கும்.